அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுது இனிமையாக அமையட்டும். இன்று பிப்ரவரி 4, 2021 சார்வரி வருடம் தை மாதம் 22ஆம் தினம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரைக்கும், அப்புறமா 12:30 1:30 மணி வரைக்கும், யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் 6:36. மகர லக்னத்துல சூரிய உதயமாக போகுது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பேசுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளணும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய பணிகளில் நீங்கள் ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்து காணப்படுறீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைக்கு உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கலாம். உங்கள் துணை கூட வெளிப்படையாக பழகுவீங்க. இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டை புறமைக்கிறது பற்றி 2 பேருமே கலந்து ஆலோசிப்பீங்க. இதனால் உங்கள் வீட்டை ரொம்பவே அழகாக பராமரிக்க முடியும். இன்னைக்கு நிதி நிலைமை ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த வகையில் சேமிப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய பொறுமை ரொம்பவும் சோதனைக்குள்ளாகும் நாளாக அமையலாம். முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்கள் பிரியமான ஒருவருடைய மோதல் ஏற்படும். இன்னைக்கு சிறந்த பலன்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. கடின உழைப்பின் மூலம் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். பணியிடத்தில் சம்யோஜித புக்தியை பயன்படுத்துங்க. அது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பில் நல்ல பலனை பெறுவீங்க. உங்கள் மனக்குழப்பத்தை உங்கள் துணைக்கிட்ட காட்டாதீங்க. அமைதியான மனநிலையில் இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதனால் உங்களுடைய உறவு மேம்படலாம். இன்னைக்கு நிதி நிலைமை ரொம்பவே சராசரியானதாக தான் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. நீங்கள் சின்ன சின்ன கடன் உதவி பெற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். அதன் காரணமாக தண்ணீர் அதிகமாக பருந்துங்க. மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் இன்னைக்கு விருந்துகளில் கலந்து கொள்ள நேரலாம். உங்களுக்கு பிரியமானவர்களை உங்கள் வீட்டுக்கு அழைக்க நேரலாம். உங்கள் முயற்சி மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் கூட உயரும். இதன் காரணமாக இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பணிகளை ரொம்பவும் செய்வீங்க அப்படின்னா கூட பதட்டத்திற்கு ஆளாக நேரலாம். அதன் காரணமாக கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் திட்டமிட்டும் உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இதனால் சிலருடைய பாராட்டுக்கு ஆளாவீங்க. உங்கள் துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்வீங்க. இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம். இன்னைக்கு நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரம். மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க கொஞ்சம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. தாயின் மீதான உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்ய நேரலாம். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்றதால நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையானது இன்னைக்கு சிறந்த வளர்ச்சி நிலையில் இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை இன்னைக்கு ரொம்ப முடிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நேரம் இன்றைய தினம். உங்கள் வளர்ச்சி குறித்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க. இதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்பவே பெருமைப்படுவாங்க. உங்கள் துணை கூட உற்சாகமாக நடந்துப்பீங்க. அவங்க கூட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமானதாக தான் இருக்கும். நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ரொம்பவும் துடிப்பாகவும் ஆற்றலோடவும் காணப்படுறீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியமானது ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவும் கடுமையான விஷயங்களை செய்யாதீங்க. அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக நீங்கள் வருந்தாதீங்க. அதற்கான போராட்டத்தை முன்னிறுத்துங்க. அதாவது முயற்சி செஞ்சு உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் பெறலாம். இன்னைக்கு பணிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டோம் அப்படின்னா முன்னேற்றம் பெறுவீங்க. நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்களுடைய துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம். இதனால 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு ரொம்பவே வலுப்பெறும். இன்னைக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுது. உங்க செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. இன்னைக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அதனால எண்ணெய் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை உட்கொள்றத தவிர்த்துருங்க.
கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சியில சில தடைகள் இருக்கும். இன்னைக்கு வெற்றி காண்பதற்கு முறையா திட்டமிட வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க பணியில சின்ன சின்ன தவறுகள் நேரலாம். பணிகளை முடித்து ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை கவனமா சரி பார்த்துட்டு அப்புறமா அந்த பணியை ஒப்படையுங்க. உங்க துணையுடைய விருப்பப்படி நடந்து கொள்றது மூலியமா உறவுல மகிழ்ச்சியை தக்க வைக்க இயலும். இன்னைக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுது. ஆனா பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத வகையில பணவரவு இருக்கும். இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிக பணிகள் காரணமா இன்னைக்கு உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். எந்த செயலையும் உணர்ச்சி வசப்படாதீங்க. இசை கேட்கறது மூலியமா மன ஆறுதலை பெறுவீங்க. இன்னைக்கு பணிகள் அதிகமா இருக்கலாம். உங்க பணிகளை திறம்பட செயலாற்றுவதற்கு நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இதன் காரணமா நீங்க உங்களுடைய சக பணியாளர்களோட சிறு பூசல்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்க துணையுடன் சூடான விவாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அமைதியா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு செலவுகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அனாவசியமா பணத்தை செலவழிக்காம பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதிக உடல் உழைப்பு காரணமா உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். காயம் ஏற்படாம இருக்க வாகனம் ஓட்டும் போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு தொடர் முயற்சி மூலயமா நீங்க வெற்றியை பெறுவீங்க. உங்க நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா செயல்படுவீங்க. உங்க சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாம். பணியில உங்க திறமைக்கு பாராட்ட பெறுவீங்க. உங்க துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில இன்னைக்கு பண வரவானது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதா இருக்க போகுது. இன்னைக்கு நிறைந்த ஆற்றலோட காணப்படுறீங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பானதா தான் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். சிறந்த பலன்களை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க பணிக்கு அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்க செயல்திறன் சிறப்பா இருந்தாலும் நீங்க முழு திருப்தி அடைய மாட்டீங்க. உங்க துணையுடன் பேசுறப்போ கவனமா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. நட்பான அணுகுமுறை மேற்கொள்றதும் சிறந்தது. காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணத்தை ரொம்பவே கவனமா கையாளுங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஸோ பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும். அதனால ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்க. பிறருடன் நட்பான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்றதும் சிறந்தது தான். உங்க தொடர்பாடலை கட்டுப்படுத்தணும். இதன் காரணமா நீங்க ரொம்பவே நல்ல பலனை பெறுவீங்க. அதிக பதட்டம் காரணமா பணியின் போது சில தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கையோட இருங்க. உங்க துணை கூட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்றது நல்லது. இதன் மூலமா 2 பேருக்குமே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் இருக்கலாம். இதனால இன்னைக்கு பணம் சம்பாதிக்க இயலும். என்றாலும் வீணான செலவு காரணமா நீங்க சேமிக்க இயலாது. இன்னைக்கு சில அசௌகரியங்கள் காணப்படும். தியானம் மேற்கொள்றது மூலியமா ஆறுதலை பெறுவீங்க. ஆரோக்கியம் அப்படின்றது ஓரளவு சிறப்பானதா தான் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய மனசுல இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீங்க நீக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். மதிப்பு மிக்க பொருளை இழக்க வாய்ப்பு இருக்கிறதால ரொம்பவே கவனமா இருங்க. உங்க சக பணியாளர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உங்க பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். உங்க துணை கூட உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு ஏற்படலாம். அதை அவருக்கு தெளிவா உரைக்கிறது நல்லது. இன்னைக்கு சில நிதி கட்டுப்பாடுகள் இருக்கும். நிதியில ஸ்திரத்தன்மைக்கான நீங்க உங்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கோங்க. மீனம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு பிரச்சனைகள் அல்லது மனக்குழப்பம் காரணமா இன்றைய நாளை அனுபவிக்கும் மனநிலை உங்ககிட்ட இருக்காது. நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க உங்க பணிகளை திறம்பட மேற்கொள்வீங்க. உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால நீங்க ஏமாற்றம் அடையவும் வாய்ப்பு இருக்கு. உங்க துணையுடன் மனம் திறந்து பேசுறது மூலியமா நல்லுறவை வளர்ப்பீங்க. இன்னைக்கு கணிசமான தொகை சம்பாதிக்க விட்டாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமா நீங்க பணத்தை தக்க வைக்க இயலாது. பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் கூட நீங்கள் சில சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள்
செரிமான பிரச்சனை, அசௌகரியமான உணர்வுகளை ஏற்படுத்துவீங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இன்றைய தினத்திற்கான 12 ராசிகளோட நல்ல பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.